ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஹோம் டூர் தாங்க. இங்கே யூஎஸில் எப்படிலாம் அப்பார்ட்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிறத அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். சரி வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மெயின் டோரு. எங்கள் வீட்டுக்கு முன்னாடியே பார்த்துருப்பீங்கன்னா முன்னாடி தெரிஞ்சுக்கும் அந்த பாண்ட் இது இருக்குது. ஸோ அப்படியே உள்ளே என்ட்ரு ஆனோம் அப்படின்னா இது வந்து லிவிங் ரூமாக இருக்குங்க. ஹர்ஷன் இங்கே பாரு, ஹாய் சொல்லு. ஹாய். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்கோம். இது வந்து எங்களோட ஃபேமிலி ஃபோட்டோஸ் அந்த மாதிரி. அப்புறம் இந்த சைடு டிவி இருக்கும். டிவிக்கு வந்து ஸ்டாண்ட் வைக்க முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா தர்ஷன் வந்து இப்போ வளர ஆரம்பிச்சிட்டா. ஸோ தள்ளி விட்டுருவோம் அப்படிங்கிறதுனால இங்கே வச்சுருக்கோம். ஸோ இப்படியே பார்த்தோம். இதுதான் அந்த லிவிங் ஸ்பேஸு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் நான் வந்துட்டு பூஜை ரூம் மாதிரி செட் பண்ணியிருக்கோங்க. ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோவாக வச்சுருந்தேன். அது வந்துட்டு தர்ஷன் வந்து எல்லாத்தையும் இழுத்து கீழே போட்டுறான் அப்படிங்கிறனால கொஞ்சம் ஹைட்டாக வந்து வச்சு இந்த மாதிரி வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கிரைண்டர் வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டில் வந்து வாஷர் அண்ட் ட்ரையர் வந்து இந்த ஹோம்லேயே இருக்குங்க. நம்ம வந்து வாங்க தேவையில்ல. கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின், மேலே வந்து ட்ரையரு. ஸோ இங்கே வந்து ரொம்ப ஸ்னோ இருக்குது, குளிர்காலம் அப்படிங்கிறனால வெளியிலலாம் காயப்பட முடியாது இல்லையா. ஸோ ட்ரையருமே சேர்த்து தான் வரும். நம்ம வீட்டுக்கு இதுலேயே இந்த அப்பார்ட்மெண்ட்லேயே இது எல்லாமே இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாங்கள் டைனிங் டேபிள் போட்டிருக்கோம். கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்குங்க. ஸோ அப்படி தான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு வார்ட்ரோப் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வச்சுருப்போம். அந்த மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ பிளேட்ஸ், அப்புறமா வந்துட்டு எல்லாமே இருக்கும். ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா இது உள்ளே தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிச்சன். எதுக்காக இந்த கேட் போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தர்ஷன் வந்து அடிக்கடி உள்ளே வந்து எதையாவது எடுத்து சாப்பிட்டுட்டே இருப்பான். ஸோ எதாவது எடுத்து வாயில் போட்டுருவான் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கேட் போட்டிருக்கோம். ஸோ இவ்வளோதான் இந்த கிச்சனே பார்த்தீங்கன்னா. இந்த அடுப்புமே பார்த்தீங்கன்னா இங்கேயே தான் இருக்கும். இந்த அப்பார்ட்மெண்ட்லேயே கொடுத்துருவாங்க அடுப்பு. அப்புறமா ஃப்ரிட்ஜு, அவன், இது எல்லாமே இங்கேயே கொடுத்துருவாங்க. ஸோ அதனால வந்து பிரச்சனை இருக்காது. கீழே இந்த அடுப்புக்கு கீழே பார்த்தீங்கன்னா அவன் இருக்கும். இது வந்து நம்ம கிரில்லு இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதாங்க கிச்சன். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கிளாஸ்ட் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம திங்ஸ் எல்லாம் வாங்கி மொத்தமாக ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்கும். ஸோ அதையுமே ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு. இதோட டூர் வந்து உங்களுக்கு நான் அடுத்து போடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா டிஷ்வாஷரும் வந்துட்டு சேர்ந்தே தான் வருங்க. நம்ம பாத்திரத்துக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த டிஷ்வாஷர் வந்து யூஸ் பண்ண முடியாது. நம்ம பால் பாத்திரம், அப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம வந்து மோஸ்ட்லி அந்த ஆயில் ஐட்டம் தான் அதிகமாக குக் பண்ணுறதுனால இதில் வந்து ரொம்ப ரேராக தான் போடுவேங்க. எப்போவாவது ரொம்ப முடியாத பட்சத்தில் தான் இந்த டிஷ்வாஷர் யூஸ் பண்ணுவேன். மற்ற நேரம் பார்த்திங்கன்னா நான் கையில் தான் வந்து விசில்லாம் வாஷ் பண்ணி போடுவேங்க. இது பார்த்திங்கன்னா நம்மளோட இந்தியன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதாக தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த பாத்திரங்கள் அப்படி ஸோ சரியாகவும் கழுவாத மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ டீ போட்ட பாத்திரம்லாம் உள்ளே வச்சோன்னா அந்த அப்படியே தான் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ எப்போயாவது தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதுவுமே இங்கே இந்த அப்பார்ட்மெண்ட்டோட சேர்த்து தான் இந்த எல்லா வீட்லேயுமே இந்த டிஷ்வாஷர் இருக்கும். ஸோ வாசல் இருந்து முன்னாடி வந்தோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்துட்டு ஒரு பெட்ரூம் இருக்குது. இது எதுக்காக போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா தர்ஷன் வந்து டோர் அடிக்கடி இப்படி அடிச்சுட்டே இருப்பான். ஸோ அதுக்காக வந்து அவன் கையை வச்சுருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி போட்டிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூம்ங்க. எதுக்காக பெட்டை கீழே போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்ஷன் வந்து உருண்டு கீழே விழுந்துருவான். அப்படி இந்த பெட்டில் இருந்தே கீழே விழுந்துடுறான் மோஸ்ட்லி. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா பெட்டை வந்து கீழே போட்டிருக்கோம். 2 பெட்டு இருக்கும் இதில். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கிளாசெட் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இது வந்து வாக்கபிள் கிளாசெட் மாதிரி தான் இருக்கும். இது வந்து உள்ளே வந்து நம்ம வாக் பண்ணி போய் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த கிளாசெட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கிட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. இதில் வந்து கொஞ்சம் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெடிசன்ஸ் அந்த மாதிரிலாம் இது பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இப்படியே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பாத்ரூம். இது வந்து அட்டாச்சு பாத்ரூமுங்க.
ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கிளாசெட் இருக்கும். சரி, நம்ம திங்ஸ் எல்லாம் வந்து வச்சுக்கலாம். ஸோ இப்படியே வந்துட்டு ரைட் சைடில் வந்தோம்னா இங்கே ஒரு பெட்ரூம் இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஸ்மால் பெட்ரூம் தான். இந்த பெட்ரூமை பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட்க்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிற அப்படிங்கிறனால வந்துட்டு இங்கே வந்து ஒர்க் பண்ணுவாங்க. கொஞ்சம் ஸ்பேஸ் தாங்க கொடுத்துருக்கான். ஃபுல்லாக பார்த்தாவே வந்து டாய்ஸ் தான் வச்சுருப்பான். மோஸ்ட்லி வந்து இது டாய்ஸ் ரூம் தான். இங்கே யூஎஸில் எடுத்துக்கிட்டாலே கிட்ஸ் எல்லாமே என்ன கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா டாய்ஸ் ரூம் எங்கே தான் அதிகமாக வரும். ஏன்னா வந்துட்டு வேறு ஆப்ஷனே கிடையாது. குழந்தைங்க வந்துட்டு வீட்டுக்குள்ளேயே தான் விளையாடணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டாய்ஸ் வாங்கி போட்டால் தான் வீட்டுக்குள்ளேயே விளையாடுவாங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இவனோட டாய்ஸ் ரூம் தான் இது. ஹர்ஷன் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஜெக்டர் வச்சுருக்கோங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து வீட்லேயே நல்ல மூவி பார்க்கணும் அப்படிங்கிறதுனால ஸோ இங்கே ஸ்க்ரீனுமே வந்து செட்டப் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்குறதுக்கே கொஞ்சம் நல்லாவும் இருக்கும், நம்மளுக்கும் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறனால. இதில் ஒரு வார்ட்ரோப் இருக்கும். இது வந்து ஃபுல்லாக என்னோட ஹஸ்பண்டோட ட்ரெஸ்ஸஸ் தான் இருக்கும். ஸோ ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்காது, இப்படி தான் எப்பவுமே இருக்கும். ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் வெளியில் வந்தோம் அப்படின்னா அப்படியே இந்த சைடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாத்ரூம் இருக்குங்க. ஸோ சேம் அதே மாதிரி தான் பாத்ரூமு, அதே மாதிரி ஒரு கிளாசெட் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப குளிராயிடும் இல்லையா? ஸோ அதுக்காக இந்த வீட்டில் வந்துட்டு ஹீட்டு மெயின்டைன் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் ஹீட்டில் வச்சுருக்கோம். ஏன்னா வந்து ரொம்ப வந்து குளிர ஆரம்பிச்சிருச்சு. ஹீட்டு அப்புறமா கூலிங். சம்மரில் தான் நம்ம கூலிங்கே வச்சுருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹீட்டில் வச்சுருக்கோங்க, இல்லைன்னா மேனேஜ் பண்ணவே முடியாது. ஸோ நெக்ஸ்ட் இப்போ இதுதான் உள்ள இந்த டோரில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே அந்த ஹீட்ரு அப்புறமா ஏசி இது ரெண்டுமே ஆட்டோமேட்டிக்காக இருக்கனால எனி டைம் வந்து ஓடிட்டே இருக்கும். ஏசியும் சரி ஹீட்டரும் சரி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி அதுவே தான் ஓடிட்டு இருக்கும். நம்மளுக்கு தேவையில்லைன்ற பட்சத்தில் தான் அதை ஆஃப் பண்ண வேண்டியிருக்குங்க. அது என்ன ஸ்டிக்கர் ஹர்ஷன்? இது யாரு? நெக்ஸ்ட் டாக். இது மினியன்ஸ். யா, குட் ஜாப். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து அப்பப்போ மெமரிஸ். நான்லாம் இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ண மாட்டேங்க. என் ஹஸ்பண்ட் தான் வந்துட்டு ஒவ்வொரு டைமும் எடுக்கிற பிக்சர்ஸ் தான் அப்பப்போ போட்டு இந்த மாதிரி ஃப்ரேம் போட்டுருவாரு. இது ரீசெண்டாக இப்போ எடுத்தது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே ஹர்ஷன் தான். ஹர்ஷன் இது வந்து அவன் அவன் அது வந்து பார்த்தீங்கன்னா அவன் பிறந்த அன்னைக்கு எடுத்த ஃபோட்டோஸு. அதுக்கு கீழே வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக எப்போ வரையும் இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக நின்று வரையும் எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோங்க. ஸோ அவரோட மெமரிஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்காக அந்த மாதிரி வச்சுருக்காரு. ஸோ நிறைய ஃபோட்டோஸ் இருக்கும். ஹர்ஷன் வந்துட்டு நான் பண்ணதை நீங்கள் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஹர்ஷன் வந்து அவனே சொல்கிறான். நம்ம இது என்னது சொல்லிடு. அது வந்து நான் கை வசல நான் வந்து ஃபார்ம் பண்ணிக்க வெயின் பண்ணிக்க ஹார்ட் கை வச. சரி, ஓகே. ஸோ இங்கே யூஎஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் மாதிரி கீழே வந்து டைல்ஸோ மார்பிள்ஸோ அந்த மாதிரி போட முடியாதுங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து குளிர் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிறனால வேறு ஆப்ஷனே கிடையாது. எல்லா வீட்லேயுமே இந்த மாதிரி கார்பெட் தான் இருக்கும். ஸோ இந்த கார்பெட்டில் நம்ம வந்து க்ளீன் பண்ணும்போது வேக்கம் போட்டு தான் க்ளீன் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பிளக் பாயிண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து எதுக்காக நான் அந்த மாதிரி லாக் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க யாராவது வரும்போது கை ஏதாவது உள்ளே விட்டுருவாங்க அப்படிங்கிறனால தான் இந்த மாதிரி நான் வந்து ஒரு இது மாதிரி போட்டு ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் பிளக் பாயிண்ட்ஸ் இருக்கும்.
ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு ஹீட்டர் தாங்க. ரொம்ப வந்து குளிர்ச்சு அப்படின்னா இங்கே ஒரு சுவிட்ச் இருக்கும். ஸோ இதுதான் அந்த சுவிட்சு. இது ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே வந்து இது வந்து நெருப்பு கிடையாது, அது வந்து நெருப்பு மாதிரி செட்டப்பு. அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் எலக்ட்ரிக் மாதிரி தான். இதுலேருந்தும் வந்து கொஞ்சம் ஹீட் வரும், அதுக்காக தான் இது. ஸோ இது வந்து மோஸ்ட்லி ரொம்பலாம் வந்து இதாகாதுங்க, ரொம்பலாம் ஹீட் வராது. அதனால எப்பயாவது தான் ஆன் பண்ணுவோம். ரொம்ப வின்டராக இருக்கும்போது ஆன் பண்ணுவோம். ஸோ இதுக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா இந்த டிவி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லேயுமே இந்த அலாரம் இருக்குங்க, ஃபயர் அண்ட் ஸ்மோக் அலாரங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக நம்ம தோசை ஊற்றுனாலே இந்த அலாரம் அடிச்சிருங்க. அதுதான் இங்கே பெரிய பிரச்சனையே. ஒரு அட்லீஸ்ட் ஒரு சப்பாத்தி இல்லை தோசை இந்த மாதிரி ஊற்றுனாலே வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிட்டோம் அப்படின்னாலே இந்த அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிரும். ஸோ அது ஒன்று பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அலாரம் இருக்கும். அதே மாதிரி பெட்ரூம்லேயும் ஒரு அலாரம், ரெண்டு பெட்ரூம்லுமே 2 அலாரம் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதே செட்டப்பில் தாங்க இருக்கும். 2 பெட்ரூம்ஸ், அப்புறமா 2 பாத்ரூம்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா 1.5 பாத்ரூமு, அப்புறமா 2 பெட்ரூம்ஸு இருக்குங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி என்ன வீடியோஸ் போடணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.